ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? 10 மணி ஸ்நாக்ஸ்க்கு சூப்பு கொடுத்துடணும். தேவையான காய்கறிகள் கட் பண்ணி எடுக்கேன். கொஞ்சமா சின்ன வெங்காயம் எக்ஸ்ட்ரா சேர்க்கை, சீரகம், மிளகு, ஒரு பச்சை மிளகா, ஒரு தக்காளி, 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை, தேவையான அளவு தண்ணி விட்டு குக்கர்ல நல்லா வேக வச்சு எடுத்துருதேன். நெக்ஸ்ட் வெந்த காய்கறிகளை கொஞ்சம் மசிச்சு விட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்து ஆற வச்சு பாட்டிலையும் பேக் பண்றேன். லஞ்சுக்கு சோறு ரெடி, கூடவே ரசமும் ரெடி பண்ண போறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையா ரசம் வச்சாலும் ரசம் மட்டும் எப்பவும் திகட்டவே செய்யாது. நான்வெஜ் சாப்பிட்டாலும் கொஞ்சமா ரசம் வச்சு சாப்பிட்டா திருப்தியா இருந்த மாதிரி இருக்கும். உடம்பு சரியில்லாட்டாலும் ரசம் வச்சு சாப்பிட்டா வாய்க்கே நல்ல ருசியா தெரியும். ரசம்னு சொல்லும் போது அது வெஜ்லயும் ரசம் வைக்கலாம், நான்வெஜ்லயும் ரசம் வைக்கலாம். இன்னைக்கு நான் சிம்பிளா தக்காளி ரசம் தான் வச்சிருக்கேன். ரசச்சோறு கூட தொட்டுக்கிட்டதுக்காக கொஞ்சம் அப்பளமும் ஃப்ரை பண்ணிருக்கேன். குட்டியா பீன்ஸை கட் பண்ணி பொரியலும் வச்சிருக்கேன். தண்ணியே சேர்க்காம மூடி வச்சு வேக வைக்கிற இந்த பொரியல் என் கிட்ஸுக்கு ஃபேவரட். லஞ்ச் ரெடி. இத பாக்ஸ்லயும் பேக் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லஞ்ச் காம்போ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நாளைக்கு என்ன வேணும்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாம். பாய்.